மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்துக்காக செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் பிறகு காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழையளவு குறைய தொடங்கியதால் அணையின் நீர்வரத்து வெகுவாக சரிந்தது. கடந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 50 டிஎம்சியாக இருந்த அணையின் நீர் இருப்பு டெல்டா நீர்த்திறப்பு காரணமாக அக்டோபர் 27ஆம் தேதி நிலவரப்படி 16 டிஎம்சியாக குறைந்து இன்று 15.55 டிஎம்சியாக குறைந்தது. குடிநீர் தேவைக்கு 6 டிஎம்சி போக மீதமுள்ள 9.55 டிஎம்சியை திறக்க முடியாத நிலை ஏற்பட்டது. தற்போது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 116 கன அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 46.29 அடியாகவும் நீர் இருப்பு 15.55 டிஎம்சியாக உள்ள நிலையில் இன்று நண்பகல் 12 மணி வரை வினாடிக்கு 5,000 கன அடி என திறக்கப்பட்டு வந்த தண்ணீர் 12 மணிக்கு பிறகு 4,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. 2 நாட்கள் கழித்து இதுவும் நிறுத்தப்படும் என பொதுப்பணித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் வரை மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவை குறைக்கவோ அணையை மூடவோ கூடாது என டெல்டா மாவட்ட விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இப்போ சம்பா தொடங்கி நடவு நட்டுக்கிட்டு இருக்கோம். விறப்பு வறட்சி எல்லாம் காஞ்சி போயிருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ மேட்டூரை மூடுறங்கிறது இப்போ சரியான நடவடிக்கை இல்லை. விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுது. இந்த மழை பெய்கிற வரலையும் எங்களுக்கு மேட்டூர் உடனே திறந்து எங்களுக்கு பாசனத்துக்கு தண்ணி வரணும். கர்நாடகத்திலேருந்து உச்சநீதிமன்றம் சொல்லியும் தண்ணி திறக்கலை. இது வன்மையாக கண்டித்து எங்களுக்கு தண்ணியை திறக்கிறதுக்கு மத்திய அரசு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும். தமிழகத்தில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருப்பதால் மேட்டூர் அணை மூடப்படும் பட்சத்தில் விவசாயிகள் இனி பருவமழையை நம்பியே பயிர் செய்ய வேண்டும் என்ற சூழல் உருவாகியுள்ளது.